ஆரம்பிக்கலாங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோலில் செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் தி வாட்டர் சப்ளை அப்படின்னாலும் ஓகே, சரிங்களா? ஸோ அது கான்ட்ரிபியூட்ஸ் அப்படின்னா நமக்கு லார்ஜ் டயாமீட்டர் பைப் தான் நம்ம கான்ட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சூட்டபுள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வாட்டர், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சம் பர்டிகுலர் பிளேஸ்க்கு ஹவுஸ் பிளம்பிங் ஒர்க் எப்படி யூஸ் பண்ணுறோம், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? அண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதுலேருந்து வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அது எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு கிடையாது. எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்டீல் பைப், லெட் பைப், ஜிஐ பைப் அண்டு பிவிசி பைப் இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோவிங்கில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் இப்போ பிவிசி பைப் எதுக்கு யூஸ் ஆகுது, ஹவுஸ் பிளம்பிங் ஒர்க், ஜிஐ பைப் எதுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டிஎன்பிசி, ஏஇ, டிஆர்பி, கேட் எக்ஸாம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, சரிங்களா? எஸ். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாரி தான் இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். பட் கொஸ்டின் வந்ததுன்னா லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது எவ்வளோ மாடரேட்டாக கேட்குறதா டஃப்பாக கேட்குறதா அப்படின்னு டிபெண்டிங் அப்பான் தி எக்ஸாம்ஸ் நமக்கு, ஓகேங்களா? எஸ், போகலாமா? ஸோ கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் வாட்டர் இன் தி வாட்டர் சப்ளை சிஸ்டம். 1. ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் அண்ட் பைப் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட் தி வாட்டர் இன் வாட்டர் சப்ளை சிஸ்டம். 1. ஸோ ஃபஸ்ட் பைப் ஸ்டீல் பைப் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இந்த ஸ்டீல் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேரிங் ஃபார் மோர் வாட்டர் அண்டு கேரிங் ஃபார் தி மோர் ப்ரெஷர், ஓகேங்களா? டு ரெசிஸ்டன்ட் தி மோர் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? மோர் தென் 700 kN/m² யூஸ் பண்ணுறதுனால இது எங்கே யூஸ் பண்ணோம்? ட்ரங்க் மெயின் பைப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ட்ரங்க் மெயின் பைப் அப்படின்னா இதான் எங்களுக்கு ஒரு டேம்னு வச்சுக்கோங்க. இதான் நம்மளுடைய இன்லெட் பாயிண்ட், நிறைய ஸ்டோர் வாட்டர் இந்த பக்கம் இருக்கும், ஓகேங்களா? அப்ஸ்ட்ரீம் சைடில், இது டவுன் ஸ்ட்ரீம் சைடு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுக்க போகிறீங்களா வாட்டர். ஸோ அந்த இடத்துல ட்ரங்க் பைப் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு பைப்பு, ஓகேல? இந்த பைப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீல் பைப்பை. பிகாஸ் மோர் கேரிங் தி ப்ரெஷர், ரெசிஸ்டன்ஸ் ஃபார் தி மோர் ப்ரெஷர் அண்ட் மோர் டிஸ்சார்ஜ் ஆல்சோ, ஓகேங்களா? எஸ். ட்ரங்க் மெயின் பைப் மெயின் பிளம்பிங் ஒர்க்கு யூஸ் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின். ஸ்டீல் பைப் யூஸ்டு ஃபார் தி மெயின் பிளம்பிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மெயின் பைப்ஸ், ஓகே, எஸ். ஸோ இதனுடைய லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா 40 years தான். 40 years தான் இதனுடைய லைஃப் டைம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கரோஷனில் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டீல் பைப் அஃபெக்டட் பை த கரோஷன் 40 years அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? எஸ். ஸோ ப்ரெஷர், ஓகேங்களா? ப்ரெஷர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 kN/m². ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது, ஓகே? நாட் ரெசிஸ்டிங் சாயில் அண்ட் டிராஃபிக் லோட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு இட் இஸ் பாசிபிள் டு பெண்ட். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிராஃபிக் லோடு சாயில் ரோடெலாம் போச்சு அப்படின்னு நமக்கு பைப் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே? எஸ். நெக்ஸ்ட் லெட் பைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் சப்ளை சிஸ்டத்தில் யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? விச் பைப் யூஸ்டு ஃபார் இந்த வாட்டர் சப்ளை சிஸ்டம் சொல்லிட்டு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? லெட் பைப் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆஃப் லெட் வந்து நமக்கு வந்து பாய்சன், ஓகேங்களா? வித் சம் பர்மிசிபிள் லிமிட் நமக்கு இருக்குது. எல்லாமே நம்ம பார்ப்போம், ஓகே? நாட் ஃபார் த ட்ரிங்கிங் வாட்டர், ஓகேங்களா? கேரிங் ஒன்லி ஃபார் சானிட்டரி அண்ட் சீவேஜ் டிஸ்போசல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சானிட்டரி வாட்டர் அண்ட் சீவேஜ் டிஸ்போசல் நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது சீவேஜ் வாட்டர், சானிட்டரி வாட்டர் அப்படின்னு நமக்கு. ஸோ நம்ம கிச்சன் டாய்லெட்லேருந்து வரக்கூடிய நமக்கு வேஸ்ட் வாட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே நம்ம படிப்போம் என்னன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இது வந்து லெட் வந்து நமக்கு ஜென்ரலாக பாய்சன், ஓகே? எஸ். நெக்ஸ்ட் போகிறோங்களா? அடுத்தது காப்பர் பைப் நமக்கு எங்கே யூஸ் ஆகும்னு தெரியும் நமக்கு. இட்ஸ் யூஸ்டு ஃபார் கேரிங் த ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹாட் வாட்டர் இன் தி இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொல்லிக்கலாம், அதர் ரயில்வே ஸ்டேஷன், ஸோ இந்த வாட்டர் கூலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் இன்சைடில் வந்து கேரி பண்ணுறது நமக்கு இந்த காப்பர் பைப் யூஸ் ஆகும். இது வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நமக்கு, ஓகேங்களா? கரோஷன் இஸ் அல்கலினிட்டி, அசிடிட்டி அண்ட் அல்கலினிட்டி. கரோஷன் அசிடிட்டினா நமக்கு கரோஷன் வரும், அல்கலிட்டினா ஸ்கேலிங் அப்படின்ற ஒன்று வரும், சரிங்களா? அதாவது பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஜஸ்ட் பேட்சாக நமக்கு ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு பேர் தான் ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம டீட்டெயிலாக படிப்போம், சரிங்களா? ஸோ அதனால் மோர் சூட்டபிள் இன் தி ஹாட் வாட்டர் கேரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன் இண்டஸ்ட்ரியஸ், ஓகே? எஸ். நெக்ஸ்ட் பிராஸ் பைப், ஹார்டர் தென் தி காப்பர் விட ரொம்ப ஹார்டராக இருக்கும். இது நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுறது தான். அண்டு டீகரோஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இது வந்து டெக்கரேஷன் கிடையாது, டீகரோஷன், ஓகேங்களா? கரோஷன் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே? டீகரோஷன் ஒர்க்கிங் பிளேசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா?
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டீகரோஷன் ஒர்க்கிங் பிளேசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. தட் இஸ் அ பிராஸ் பைப் ஹார்டர் தன் தி காப்பர். இதெல்லாம் ரேர், இதெல்லாம் மோர் காஸ்ட்லி. ஓகே, பட் காப்பர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, எஸ். ஜிஐ பைப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சர்வீஸ் கனெக்ஷன் ஃபார் தி ஹோம். இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசிஐயில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஈஸிலி அஃபெக்டட் பை தி அல்கலினிட்டி அண்ட் அசிடிட்டி. ஓகே, அதெல்லாம் சர்வீஸ் கனெக்ஷன். சர்வீஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் வாட்டர் வரதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து பர்டிகுலர் பிளேஸ்க்கு ஜிஐ பைப் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு சர்வீஸ் கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஜிஐ பைப் கேல்வனைஸ்டு அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேல்வனைஸ்டு அயான் பைப் இஸ் யூஸ்டு ஃபார் தி சர்வீஸ் கனெக்ஷன் இன் தி ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். சர்வீஸ் கனெக்ஷன் இன் தி ஹோம். கேஸ்ட் அயான். கேஸ்ட் அயன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பிரிட்டில் மெட்டீரியல். ஹூக்ஸில் வந்து பர்ஃபெக்டாக வேலிட் ஆகிறதுக்கு கேஸ்ட் அயன் சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரென்த் அம்பிடிஸில் படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதனுடைய ப்ரெஷர் கேரிங் கெப்பாசிட்டி லெஸ் தென் 700 kN/m². இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, இது நமக்கு டிராஃபிக் லோடு, சீவேஜ் லோடு எல்லாத்தையுமே நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. லைஃப் வந்து மோர் தென் 100 years. கரோஷன் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கொஞ்சம் மோர் தென் 100 years அப்படின்றோம். மோர் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் டிராஃபிக் லோடு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நீங்கள் ரோடெலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு காலர் ஜாயின் மாதிரி இப்படி இருக்கும். ஓகேங்களா. ஒரு காலர் மாதிரி நமக்கு இப்படி இருக்கும். பைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்துக்கு ஒரு 6 மீட்டர் ரேஞ்சில். ஓகேங்களா. 3 மீட்டர் ரேஞ்சு, 10 feet பைப்பு, 6 மீட்டர் பைப்பு. ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பைப்பு இதில் யூஸ் பண்ணி ஜூட் மெட்டீரியல் போட்டு நமக்கு ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஓகே, எஸ். நீங்கள் ரோட் சைட்லாம் பார்த்துருப்பீங்க, அதான் நமக்கு ஜிஐ பைப். நீங்கள் வந்து சும்மா தட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஸ்டீல் ஃபீலிங் எங்காது, ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட் ஃபீலிங் தான் நமக்கு வரும். ஓகேங்களா. எஸ், கிளாஸ் சவுண்ட் மாதிரி தான் நமக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயான். இது வந்து கேல்வனைஸ்டு அயான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ்ட் அயான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா. இதனுடைய ப்ரெஷர் கேரிங் கெப்பாசிட்டி 700 kN/m². ஓகே, அடுத்து வந்து ராட் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ராஃப்ட் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, சர்வீஸ் கனெக்ஷன் ஈஸி டு ஒர்க்கபிள் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பைப்பில் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் சர்வீஸ் கனெக்ஷன் இன் ஹோம் கேட்டாங்கன்னா ஜிஐ பைப், கேல்வனைஸ்டு அயான் பைப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்சிசி பைப் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் சப்ளை சிஸ்டம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு ஆர்சிசி பைப் தான். ஓகேங்களா. பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்ஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயாமீட்டர் 2 மீட்டர் டயாமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் பைப் நமக்கு 2 மீட்டர் 1.5 மீட்டர். ஓகேங்களா. டிபெண்டிங் அப்பான் தி ரெக்யூர்மெண்ட் ஆஃப் த டிஸ்சார்ஜ் அப் டு 700 kN/m². அப்போ கிரேட்டர் தென்னா ஸ்டீல் பைப், அப் டுனா ஆர்சிசி பைப், லெஸ் தென் ஓகேங்களா, லெஸ் தென் அப்படின்னா கேஸ்ட் அயன் பைப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா. இதனோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 75 years. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் என்ன பைப் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்சிசி பைப், ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் பைப். ஓகேங்களா. அடுத்து பிஎஸ்சி பைப், ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் பைப், ஹை ப்ரெஷர் அண்ட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹை ப்ரெஷர் பைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. வேறு எங்கே நமக்கு ஹை ப்ரெஷர் நமக்கு வருதோ அந்த இடத்துல வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் கேட்டதில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹை ப்ரெஷர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்பெட்டாஸ் ஷீட் பைப். ஓகேங்களா. ஆஸ்பெட்டாஸ் ஷீட் பைப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி பைப்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பைப்லாம் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நான் ஆஸ்பெட்டாஸ் ஷீட் பைப் வந்துருச்சு, இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. சிலிக்கா ப்ளஸ் சிமெண்ட். ஓகேங்களா. ஆஸ்பெட்டாஸ் அப்படின்றது சிலிக்கா ப்ளஸ் சிமெண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் ஆஸ்பெட்டாஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் டிஸ்ட்ரிபியூஷன், சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதான் என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மேனுவல்னு வச்சுக்கோங்களேன். இதான் என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த மேனுவல் கனெக்ட் பண்ணுறதும், ஹவுஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக மேனுவல் கனெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்மால் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணுவாங்க. கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாட் சூட்டபிள் ஃபார் சல்பேட் சாயில், ரெயின் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ரெயின் வாட்டர் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிவிசி பைப், ஹவுஸ் பிளம்பிங் ஒர்க். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா. பிவிசி பைப், ஹவுஸ் பிளம்பிங் ஒர்க். சர்வீஸ் கனெக்ஷன் வந்து ஜிஐ பைப் அப்படின்னு சொல்லலாம். மெயின் பைப் வந்து நமக்கு ஸ்டீல் பைப். இது அப்படியே மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி, வெர்டிஃபைடு கிளே பைப் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டிஃபைடு கிளே பைப் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டேரெக்டாக ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்டிக் டேங்க் இருக்குது. ஓகே, டாய்லெட் ஏரியாவில் நமக்கு வந்து அவுட்லெட் கொடுக்கணும் அப்படின்னா அவுட்லெட்டில் இருந்து ஓகேங்களா ஒரு செப்டிக் டேங்க் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய ஹோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டாய்லெட்லேருந்து வரக்கூடிய பைப்பை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிஃபைடு கிளே பைப் தான் யூஸ் பண்ணுவேன். சாரி, வெர்டிஃபைடு கிளே பைப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் நமக்கு 6 inchலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 8 inch வரலாம். மீன்ஸ் 100 to 150 mm டயா வரலும் இருக்குது. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
2 ஃபீட் அதாவது 600 mm 1 மீட்டர் அந்த ரேஞ்ச் தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஈஸியாக நமக்கு வந்து இது வந்து பிரேக் ஆகிடும். சிஸ்டம் ஃபார் சீவேஜ் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகுது சிஸ்டம். ஓகே, திஸ் பைப் இஸ் யூஸ்டு ஃபார் த சீவேஜ் சிஸ்டம். கிராவிட்டி சிஸ்டம் சொல்கிறாங்க. ஃப்ளோ வந்து கிராவிட்டியில் தான் நமக்கு ஃப்ளோ ஆகும். ஏன்னா நம்ம டாய்லெட்லேருந்து டேரெக்டாக செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்டில் நமக்கு ஓகே ஓப்பன் சேனல் எப்படி கிராவிட்டி சிஸ்டமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. நாட் ப்ரெஷர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ரெக்டிஃபைடு கிளே இஸ் ஒன்லி ஃபார் தி கிராவிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பைப், ஜென்ரலாக அந்த கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்ணுவீங்க? ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் தி வாட்டர் குவாலிட்டி நமக்கு இருக்குது. அல்கலிட்டியா அசிடிட்டியா இதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகேங்களா, குவாலிட்டி ஆஃப் வாட்டரில் படிப்போம். அல்கலிட்டினா என்ன, அசிடிட்டினா என்ன, எதனால் அந்த அல்கலிட்டி வருது, அசிடிட்டி எதனால் வருது அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். ஸோ அல்கலிட்டி இஸ் டிபெண்டிங் அப்பான் தி pH வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ் லாகரிதம் H+ அயன் பிரசன்ஸ் இன் தி வாட்டர், இதெல்லாமே டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா. pH சொல்லி நாட் கிரேட்டர் தென் 7 அப்படி சொல்லுவோம். கிரேட்டர் தென் 7னா அல்கலிட்டின்னு சொல்லுவோம். லெஸ் தென் 7னா அசிடிட்டி, ஈக்குவல் டு 7னா நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அசிடிட்டிக்கு காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடு CO2 ஃபார்ம் ஆகிறதுனால தான். ஓகேங்களா. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கோட்டிங் ஆஃப் ஜிங்க் கோட்டிங் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஜிங்க் கோட்டிங் கொடுக்கலாம். அடுத்தது கேல்வனைஸ்டு பெயிண்ட் இப்போ கேல்வனைஸ்டு பெயிண்ட் நமக்கு அடிக்கலாம். ஓகேங்களா, கேல்வனைஸ்டு பெயிண்டிங் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரோஷன் ரெசிஸ்டன்ஸோட மெத்தட், ஜிங்க் கோட்டிங் அண்டு கேல்வனைஸ்டு பெயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தோம், எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஸோ எந்தெந்த பிளேஸில் எது யூஸ் பண்ணுறோம், ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா. பிவிசி பைப், ஹவுஸ் ப்ளம்பிங் ஒர்க்கு, சர்வீஸ் கனெக்ஷன், ஜிஐ பைப்பு, மெயின் பைப் எது நமக்கு ஸ்டீல் பைப்பு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகே, டிசைன் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ் அப்படின்றோம். நெட்வொர்க் டிசைன் பண்ணுறோம். சாரி, டிசைன் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா, நெட்வொர்க் பைப். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் பைப்ஸ்னால் நமக்கு என்னென்னா கனெக்ஷன். ஓகேங்களா, அதாவது ஹவுஸ் ப்ளம்பிங் ஒர்க்காக தான் இருக்கட்டும், எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன், ஆர் இண்டஸ்ட்ரியல் ப்ளம்பிங் ஒர்க்காக இருக்கட்டும். ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு 10 ஹவுஸ் இருக்குன்னா, ஸோ நம்ம வந்து மேனுவலில் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ அதனுடைய நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ் எப்படி இருக்கணும்? ஓகேங்களா, அண்டர் கிரவுண்டு நெட்வொர்க் பைப்ஸில் எப்படி நம்ம இருக்கும், ஸோ அதனுடைய லாஸ் என்னென்ன நெட்வொர்க்கு என்னென்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். அதை நான் சொல்லிடுறேன் என்னென்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். போகலாங்களா. டார்சி வெயிட்ஸ்பேக் ஃபார்முலா மெத்தட் அப்படின்னும். டார்சி வெயிட்பேக் பார்த்தோன்னா இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா, கன்சிடர் ஃபார் தி ஒன்லி லாஸ், மேஜர் லாஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இட் இஸ் அ சிம்பிள் மெத்தட் ஃபார் அனலைசிங் த நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ். ஒன்லி மேஜர் லாஸ் இஸ் கன்சிடர், ஃப்ரிக்ஷன் ஒன்லி, மேஜர் லாஸ் இஸ் ஒன்லி ஃப்ரிக்ஷன். அப்போ ஹெட் லாஸ் ஈக்குவல் டு FLV ஸ்கொயர்டு பை 2GD இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போ டார்சி வெயிட்ஸ்பேக் ஃபார்முலா ஒரு சிம்பிள் மெத்தட், மேஜர் லாஸ் மைனர் லாஸ் அவ்வளோதான். ஓகேங்களா. ஹாலன்-ஹாசன் ஈக்குவேஷன் அனலைஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பைப்ஸ், பைப் டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிறது வந்து ஹாலன்-ஹாசன் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. அப்போ அதோட வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா, இந்த வெலாசிட்டி ஃபார்முலா ஒரு டைம் டிஆர்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி V ஈக்குவல் டு ஒன்லி ஃபார்முலாஸ் 0.85 இன்டூ CH m⁻.64 I⁻.54 இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா. எஸ், இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக படிப்போம். எதில் படிப்போம், இரிகேஷனில் படிப்போம். கெனடி ஃபார்முலா, டார்சி ஃபார்முலா, ஹாலன்-ஹாசன் ஃபார்முலா எல்லாமே நமக்கு இருக்குது. ஓகே, ஹார்டி-கிராஸ் மெத்தட் ஒரு இட்ரேட்டிவ் மெத்தட், ஹைட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஹைட்ரேஷன் மெத்தட் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க். ஓகே, ஹார்டி-கிராஸ் ஹார்டு காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா, ஹார்டாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. இப்படி தான் கேட்பாங்க. டார்சி வெயிட்ஸ்பேக் ஃபார்முலா, சிம்பிள் நெட்வொர்க், ஹாலன்-ஹாசன் ஈக்குவேஷன் அனலைசிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பைப், ஹார்டி-கிராஸ் மெத்தட் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க், ஈக்குவலன்ட் பைப் லார்ஜ் நெட்வொர்க். ஓகேங்களா, ஸோ அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகிறோங்களா. அப்போ இந்த ஹார்டி-கிராஸ் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க். இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா. அதாவது ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் R இன்டூ H⁻n சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஆர் டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு R இன்டூ H⁻n சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, அதாவது என்னென்னா sum of the pressure and all the network should be 0 அப்படின்னு. ஈச் நெட்வொர்க் கூடாது, ஹோல் நெட்வொர்க். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஈச் நெட்வொர்க் 0ன்னு சொன்னால் தப்பு, அது ஹோல் நெட்வொர்க் நமக்கு 0 இருக்கணும். கண்டினியூட்டி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். A1 V1 ஈக்குவல் டு A2 V2 இப்படி ட்ரையாங்கிள் போட்டு படிச்சிருப்போம் நம்ம. ஸோ இந்த இடத்துல Q ஆச்சுன்னா இதில் Q/2 அப்படின்னு நம்ம ஈக்குவலாக இருக்கும் நமக்கு. ஈச் ஜாயின் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை தி கண்டினியூட்டி ஈக்குவேஷன், ஹோல் நெட்வொர்க் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை தி ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சமேஷன் ஆஃப் ப்ரெஷர் நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு ஹோல் நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் பைப் மெத்தட் வந்து லார்ஜ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஈக்குவலன்ட் அப்படின்னு நம்ம தெரியும். ஈக்குவலன்ட் பைப் மீன்ஸ் டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் சேம் ஹெட் லாஸ் அப்படின்னு, ஹெட் லாஸ் ஈக்குவல் டு ஆல்சோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லார்ஜ் நெட்வொர்க் பைப் செப்பரேட்டாக டிசைன் பண்ணுவோம். இந்த ஈக்குவலன்ட் நெட்வொர்க் வந்து செப்பரேட்டாக வந்து டிசைன் பண்ணுவோம். சரிங்களா. எஸ், இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா
என்னென்ன மெத்தடு எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். டார்சி வெய்ஸ்பர்க் சிம்பிள் மெத்தட், ஆலன் ஐசன் ஈக்குவேஷன், அனலைஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பைப்ஸ், ஹார்டி கிராஸ் மெத்தட், ஹார்டு காம்ப்ளெக்ஸ் மெத்தட், ஓகே, ஈக்குவலன்ட் பைப் மெத்தட், லார்ஜ் நெட்வொர்க். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் நெட்வொர்க்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சிஸ்டம் ஆஃப் நெட்வொர்க். அப்போ என்ன சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அதாவது அதோட இப்படி கூட சொல்லலாம், ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்னா, ஸ்கொயர் பேட்டர்னா, ரேடியல் சிஸ்டமா, ரிங் சிஸ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து எந்தெந்த மெத்தட், எந்தெந்த சிட்டிக்கு எந்தெந்த மெத்தட் சூட்டபுள், எது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் டிஃபைன் சிஸ்டம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. எஸ், டெட் எண்டு சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெட் எண்டு சிஸ்டம். அப்போ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, டெட் எண்டு சிஸ்டம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே அப்படின்னா எண்டு பாயிண்ட் இங்கே, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காது. ஓகே, 1 2 3 இது நம்பர் ஆஃப் ஹவுஸ் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. டெட் எண்ட் சிஸ்டம், இன்லெட் அவுட்லெட். இப்போ இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு பிரேக் பாயிண்ட், ஏதாச்சும் ஒரு பிரேக்கேஜ் எங்கேயாச்சும் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டல் சிஸ்டமும் நமக்கு என்ன டெட் எண்ட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் டெட் எண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு சிட்டி எக்கனாமிக் சிம்பிள் மெத்தட் நாட் வெல் பிளான்ட் அப்படின்றோம். எந்த ஒரு பிளானிங்குமே இல்லை. ஆமாம், நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கிறீங்க, இன்பிட்வீனில் ஏதாச்சும் பிளாக் ஆச்சு, ஸ்டாண்ட் பை ஏதாச்சும், அது மீன்ஸ் இதை நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை ஒர்க் பண்ணால் மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே நம்ம வெல் பிளான் பண்ண கிடையாது இவங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது நாட் சூட்டபுள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஓல்டு சிட்டி, ஓகேங்களா, இதில் வந்து ஓல்டு சிட்டி அப்படின்னா ஓல்டு அண்டு லார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓல்டு அண்ட் லார்ஜ் எந்த மெத்தடு, அரித்மெட்டிக் இன்க்ரீசிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். யங் அண்ட் ரேபிட் க்ரோவிங் வந்து ஜியோமெட்ரிக்கல் இன்க்ரீசிங் மெத்தட். ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. எஸ், இது வந்து ஒரு எக்கனாமிக் அண்ட் சிம்பிள் மெத்தட். ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. டிஸ்கனெக்டிவிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்றோம். டிஸ்கனெக்ட் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டம். ஏன்னா இதை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் சிஸ்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கிரிட் அயான் சிஸ்டம். இந்த கிரிட் அயான் சிஸ்டத்துடைய பேட்டர்ன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப கொஸ்டின் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். இந்த கொஸ்டின் டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசி ஏலையும் கேட்டிருக்காங்க. ஓகே, 2-3 எக்ஸாம் பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் போது நமக்கு இதை கேட்டிருக்காங்க. சரிங்களா. ரோடு ஏரியா ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் இருக்குன்னா வெல் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெல் பிளான்டு சிஸ்டம், ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் சிஸ்டம், கிரிட் அயான் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது எங்கே சூட்டபுள், மும்பை ஏரியா. ஓகேங்க, மும்பை ஏரியாவில் மோஸ்ட் சூட்டபுள். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிட்டி வந்து லார்ஜ் சிட்டி. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த சிட்டி வந்து மோஸ்ட் சூட்டபுளாக கிரிட் அயான் சிஸ்டம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. யூசிங் மல்டி பிளேசஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பிளேசஸ் ரெக்டாங்குலர் ஷேப். ஓகேங்கிறது ஓகேங்க, மும்பை ஏரியா ரெக்டாங்குலர் ஷேப் யூசிங் மல்டி பிளேசஸ்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. எஸ், ரிங் அண்ட் சர்க்குலர் சிஸ்டம். இந்த ரிங் அண்ட் சர்க்குலர் சிஸ்டத்தில் ஒரே ஒரு டைம் ஒரு உண்மை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா ஓவரால் கவரிங் ஏரியா ஆஃப் தி பைப் ஈக்குவல் ப்ரெஷரில் இருக்கும் நமக்கு. அதாவது இந்த ஒரு சிஸ்டம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் 100 கிலோமீட்டர் கொடுத்தீங்க, 100 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எண்ட்லேயும் அதே 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓவரால் ஏரியா கவரிங் தி ஈக்குவல் ப்ரெஷர் அப்படின்ற இந்த ஒரு மார்க் தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, the ring or circular system, ring or circular. ஓகேங்களா. ரிங் எப்படி இருக்கும், சர்க்குலராக தானே இருக்கும். ரிங் ஆர் சர்க்குலர் சிஸ்டம், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக சர்க்குலர் இருக்கும், ஈக்குவல் திக்னஸ்லாம் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் ஓவரால் ப்ரெஷர் ஏரியா ஈக்குவல் ப்ரெஷராக இருக்கும். அப்போ சமேஷன் ஆஃப் ப்ரெஷர் போடும்போது நமக்கு என்ன வரும், இந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க, ரிஸ்டன் இந்த பக்கம் ஆப்போசிட்டும் ப்ரெஷர் நமக்கு அவ்வளோ, அப்போ 0. ஓகேங்களா, சமேஷன் ஆஃப் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓவரால் கவர் ஏரியா பைப் இது ஈக்குவல் ப்ரெஷர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறோங்களா, ரேடியல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேடியல் சிஸ்டம் தான் மோர் எஃபிஷியன்சி. இது ரொம்ப ஒரு மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கொஸ்டின்னா ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. எஸ், இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஓகேங்களா, ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன். the more efficiency, more power, pressure distribution, zonal distribution அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. என்ன பண்ணுறோம், தனித்தனியாக வந்து பிரிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு ஓவர் ஹெட் டேங்க். எஸ், கரெக்ட். இப்போ சொல்கிற பாருங்க, மோர் எஃபிஷியன்சி, மோர் பவர் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, மோர் ப்ரெஷர், மோர் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லேருந்து நான் வந்து வாட்டர் சப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஒரு டேங்க் போயிடுச்சு. இந்த டேங்க்கில் தான், அந்த ஓவர் ஹெட் டேங்க்கில் நான் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா, என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு. இப்போ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்னுடைய தாலுக்கா, அதுக்கப்புறம் போஸ்ட். ஓகேங்களா, என்னுடைய போஸ்ட் இருக்கிற ஏரியாவில் ஒரு 10 lakhs லிட்டர் கெப்பாசிட்டி கூடிய ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓவர் ஹெட் டேங்க். அதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எல்லா பர்டிகுலர் பிளேஸ்க்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் நம்ம போவோம். அப்போ நமக்கு என்ன, இதுக்கு பேர் ரேடியல் சிஸ்டம் அப்படின்றோம். ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருந்து அங்கேருந்து எல்லாத்தவங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா இதுக்கு பேர் ரேடியல் சிஸ்டம். மோர் எஃபிஷியன்சி, மோர் பவர், மோர்
ஓவர் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஜோனாக பிரித்து பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓவர் ஹெட் டேங்க் ரெக்கையோடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எந்த சிஸ்டத்தில் ஓவர் ஹெட் டேங்க் ரெக்கையோடு எந்த சிஸ்டம் வந்து ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் சிஸ்டம் அண்ட் ஓவர் ஹெட் டேங்க் ரெக்கையோடு. ரேடியல் ஓவர் ஹெட் டேங்க் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓவர் ஹெட் டேங்க் தெரிஞ்சுன்னா ஜோனாக பிரிக்கிறாங்கன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் சப்ளை வாட்டர், ஓகேங்களா, ஓவர் ஹெட் டேங்க் டு ரெக்கார்டு டு தி வாட்டர் சப்ளை, ஓகேங்களா. சவுண்ட் ராடு, இந்த சவுண்ட் நீங்கள் டேங்க்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு ராடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் நமக்கு, ஓகேங்களா. அது எதுனா டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து மெஷர் பண்ணுறது. நமக்கு ஆல்ரெடி இந்த சர்ஃபேஸ் ஏரியா தெரியும், ஓகேங்களா. அப்போ வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது, ஏரியாலாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, வால்யூம்லாம், ஓகேங்களா. இப்போ 5 மீட்டர் அப்படின்னா, ஸோ வாட்டர் அந்த கீழே இருக்கிற அந்த கீழே ஒரு வால்வ் இருக்கும் இந்த இடத்துல, சரிங்களா. பால் இருக்கும், ஓகேங்களா. அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்போ அந்த பால் ஹைட்டை பேஸ் பண்ணி இந்த இடத்துல வாட்டர் வந்து நமக்கு காட்டும். 2 மீட்டர் ஹைட்டு, 3 மீட்டர் ஹைட்டு. சவுண்டிங் ராடுன்னு சொல்லுவாங்க. யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் தி டெப்த் ஆஃப் தி வாட்டர். இந்த ஒன் மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்கேன். அந்த சவுண்டிங் ராட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் தி டெப்த் ஆஃப் தி வாட்டர் அவைலபிள் டெப்த் வாட்டர் கொடுக்கறதுக்கு, ஓகேங்களா. கிராவிட்டி சிஸ்டம், ஓகே, இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டிங் பை தி கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன கிராவிட்டி சிஸ்டம் சொல்கிறோம் பாருங்க. இப்போ நான் ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இந்த இடத்துல நான் இங்கேருந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து சப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ் பிளேஸ், என்னோட ஒய் பிளேஸ் வந்து டவுன், ஓகே. அடுத்து இசட் பிளேஸ் வந்து என்னோட கொஞ்சம் ஹைட்டு, இசட் ஹைட். அப்போ 10 மீட்டர் டவுனு, இது 20 மீட்டர் வந்து ஹைட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், 10 மீட்டர் ப்ரெஷரில் வருது, 10 மீட்டர் தான் நமக்கு வந்து ஏறும், ஓகேங்களா. அப்போது இந்த பக்கம் 10 மீட்டர் அப்படின்னா இந்த பக்கம் 10 மீட்டர் தான். அப்போ பேலன்ஸ் 10 மீட்டர் என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல ஒரு பம்பிங் ஸ்டேஷன் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த பம்பிங் ஸ்டேஷன் நமக்கு என்ன ஆகும், பேலன்ஸ் 10 மீட்டர் வாட்டர் நமக்கு பம்ப் பண்ணி நம்ம இசட் பிளேஸுக்கு கொடுக்கும், சரிங்களா. அந்த பம்பிங் ஸ்டேஷனோட கான்செப்ட் இதுதான், ஓகே. ஸோ வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டிங் பை தி ஒன்லி கிராவிட்டி, தட் இஸ் த கிராவிட்டி சிஸ்டம். இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன் மார்க் கேட்டதில்லை, பட் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. Gravity system used for only distributing of the water in gravity. Pumping system is water distributed only for the pressure, ஓகேங்களா. using for the pumps distributing the water, using for the pumps in pump house, ஓகேங்களா. pump house, ஓகே. பம்ப் எத்தனை வருஷம் ரீசன் பண்ணுவோம், 15 வருஷம், ஓகேங்களா. பம்பிங் ஹவுஸ் வந்து 30 வருஷம், சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கணும். இது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட், இது வந்து 2 times ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட், ஓகே. கம்பைன்டு ஆர் டியூவல் சிஸ்டம்ன்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், ஓகேங்களா. கம்பைன்டு அண்ட் டியூவல் சிஸ்டம்னா என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா, கிராவிட்டி ப்ளஸ் ப்ரெஷர் ப்ளஸ் கிராவிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன். ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு நீங்கள் கிராவிட்டியில் வந்துடுவீங்க, பேலன்ஸ் பிளேஸுக்கு ப்ரெஷரில் தானே நீங்கள் போகணும். ஸோ அதனால தான் வந்து டியூவல் சிஸ்டம் ஆர் கம்பைன்ட் சிஸ்டம் மோஸ்ட் எக்கனாமிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேங்களா. இது வந்து நெட்வொர்க், ஓகேங்களா. ரேடியல் அப்படின்றது நமக்கு ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நான் சொல்கிறோம். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் ஆர் கிராவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறது. கிராவிட்டி அப்படின்னா கிராவிட்டியில் மட்டும்தான் போகும், பம்பிங் அப்படின்னா பம்பிங் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அடுத்து கம்பைன்ட் ஆர் டியூவல் அப்படின்னா ரெண்டுமே நம்ம பண்ணுறோம், ஓகே. நெக்ஸ்ட் சிங்கிள் ஸ்டோரி, ஓகேங்களா. ஒரு சிங்கிள் ஸ்டோரி பில்டிங் இருக்குது அப்படின்னா, ஸோ அதனுடைய ஹைட் ஆஃப் லிஃப்டிங் வாட்டர் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 7 மீட்டர் இருக்கணும். 2 ஸ்டோரி அப்படின்னா 12 மீட்டர் இருக்கணும். 3 ஸ்டோரி அப்படின்னா 17 மீட்டர் இருக்கணும், சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது, ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகேங்களா. ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ப்ரெஷர் P = ρgh. அப்போ இவ்வளோ ப்ரெஷரை லிஃப்ட் பண்ணுறதுக்கு எத்தனை ஹெச்பி பம்ப் வாங்கணும் அப்படின்னு, அப்போ பவர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பவர், ஓகேங்களா. பவர் P = ρgq × h. அப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்சார்ஜ் நமக்கு வேணும், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ டிஸ்சார்ஜ் வேணும் நமக்கு, ஹைட் எவ்வளோ லிஃப்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 லிட்டர் வேணும், ஓகேங்களா. 1000 லிட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா இதில் 1000 லிட்டர் பர் டேக்கு நமக்கு வேணும். அப்போ மீட்டர் கியூபில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பவர் வேணும், ஹெச்பி கன்வெர்ட் பண்ணி 1 HP = 0.75 கிலோவாட்ஸ் ஆர் 746 வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. 750 வாட்ஸ் அப்ராக்சிமேட்டாக நம்ம வச்சுக்கலாம், தப்பு இல்லை, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த டாபிக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கேட் வால். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருந்தே இருக்கும், சரிங்களா. மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்கலாம், இல்லைனா செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட் வால்னு என்ன கேட்கலாம், ஸ்லூயிஸ் வால்னு என்னென்னு கேட்கலாம், செக் வால்னு என்ன கேட்கலாம், நான் ரிட்டன் வால்வ் கேட்கலாம், ஏர் ரிலீசிங் வால்வ் எங்கே யூஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா. கவரிங் வால்வ் எங்கே யூஸ் பண்ணுறீங்க, ட்ரைன் வால்வ் என்ன, பிலோ வால்வ் என்ன, அதோடைய நேம் வந்து டிஃப்ரெண்ட் நேம் என்ன, பால் வால், ஓகேங்களா, பைலட் வால், பட்டர்ஃப்ளை வால், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரியாக இருக்கும். அதாவது இந்த கான்டியூட்ஸ் ஆர் வாட்டர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. 2 கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது, ஓகேங்களா. மொத்தம் நமக்கு ஒரு 12 டாபிக் இருக்கும், ஓகேங்களா. பொல்யூஷன் கண்ட்ரோலில் 2 டாபிக் இருக்குது, தனியாக வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் எல்லாம் சேர்த்து வந்து மொத்தம் 12 டாபிக். 12 டாப்பிக்லேருந்து மினிமம் 2 கொஸ்டின் கேட்டால் தான் 24 கொஸ்டின் கேட்க முடியும், ஓகேங்களா. அப்போ நமக்கு 30 மார்க் நமக்கு கேட்டு வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அப்போ 30 மார்க்னா பாருங்கள் 1.5 1.5 போட்டால் நமக்கு என்னது அப்ராக்சிமேட்டாக 20 கொஸ்டின் பக்கமாக நமக்கு வருது, ஓகேங்களா.
20 to 22 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே போலாங்களா. கேட் வால் இன் தி வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்றோம். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் என்னென்ன டைப் ஆஃப் கேட் வால் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர் ரிலீசிங் கேட் வால், ப்ரெஷர் ரிலீசிங் கேட் வால், செக் கேட் வால் அப்படின்றோம். ஏர் ப்ரெஷர் செக் ஓகேங்களா. ஏர் செக் பண்ணுங்கள், ப்ரெஷர் செக் பண்ணுங்கள், செக் வால் ஜென்ரலாக ஓகேங்களா. எஸ் கேட் வால் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜென்ரலி கண்ட்ரோல் ஆஃப் தி வாட்டர் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்ட்ரோல் ஆஃப் தி வாட்டர் ஃப்ளோ, வாட்டர் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது சரிங்களா. ஸோ அடுத்து க்ளீனிங் பர்பஸ் ஓகேங்களா. ஒரு பைப்பை ஸ்டாண்ட் பை டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ எதுக்கு அப்படின்னா ஒரு சிங்கிள் மெயின் பைப் அதுலேருந்து ஒரு மெயின் கான்டியூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பைப் கொடுத்துருங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கேட் வால் போட்டிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த கேட் வாலை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பைப்பை க்ளீன் பண்ணுவீங்க. ஆர் ரீப்ளேசிங் சம் ரிப்பேரிங் ஒர்க். அந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேட் வாலை ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து வாட்டர் போகும் சரிங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வாட்டர், செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ, இது எல்லாமே நமக்கு கேட் வால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எஸ் வாட்டர் okay the gate wall control the flow of a water used to low pressure point and summit point and sluice wall அப்படின்றோம். ஏன் லோ ப்ரெஷர் பாயிண்ட், ஹை ப்ரெஷர் பாயிண்ட்டில் போட்டால் நமக்கு என்ன ஆகும், நம்ம அந்த இடத்துல ஜாயின் போடுறோம். ஹை ப்ரெஷர் பாயிண்ட்டில் ஜாயின் நமக்கு என்ன ஆகும், பிரேக் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லீக்கேஜ் ஆக பாசிபிலிட்டி இருக்குது, வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் நமக்கு ஆக்ட் ஆகும் அந்த இடத்துல சரிங்களா. வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் அப்படி நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சிருக்கோம். கிராஜுவலி வெரிடு ஓகேங்களா. சடன்லி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ப்ளஸ் சடன் வித் நமக்கு elastic pipe, rigid pipe படிச்சிருப்போம். டைம் t equal to greater than 2L/C, less than 2L/C ஓகே. P equal to rho VC ஓகேங்களா. K by rho அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகே எஸ் போலாங்களா. கேட் வால் ஆர் ஐசோலேட்டிங் வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸ்லூயிஸ் வால், இது கேட் வால் ஆர் ஸ்லூயிஸ் வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் கேட் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லூயிஸ் வால். டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் தி வாட்டர், இதான் நம்ம கான்செப்ட். கேட் வால் இஸ் யூஸ்டு ஃபார் டு கண்ட்ரோல் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் தி வாட்டர். வாட்டர் ஆன் பண்ணிட்டுமா ஆஃப் பண்ணிட்டுமா, ஃப்ளோ ஆகணுமா ஆகக்கூடாது, அவ்வளோதான். செக் வால் ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின். இதில் ஒரே ஒரு தப்பு பண்ணிவிடுவோம். என்ன நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னா செக் வால், ரிஃப்ளெக்ஸ் வால், நான் ரிட்டன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. செக் வால், ரிஃப்ளெக்ஸ் வால், நான் ரிட்டன் வால், இதான் அதோட பேர் அப்படின்ற. செக் வால் அனதர் நேம் என்னென்னு கேட்டாங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் வால்னு சொல்லலாம். ரிஃப்ளெக்ஸ் வால் அனதர் நேம் நான் ரிட்டன் வால். இது மூணும் ஒரே பேர் தான். செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அவ்வளோதான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் சரிங்களா. செக் தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினைப்போம். ஒன் டைரக்ஷன் ஒன்லி சரிங்களா. ஒன் டைரக்ஷன் ஒன்லி. எக்ஸாம்பிள் என்னன்னா இங்கே பாருங்கள். இப்போ இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பம்பில் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல செக் வால் இருக்கும். இப்போ இதான் என்னுடைய மோட்டர்னு வச்சுக்கோங்க, மோட்டர் பம்புன்னு வச்சுக்கோங்க. அப்போ தண்ணி வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னென்னா இந்த இடத்துல ஒரு செக் வால் இருக்கும். செக் வால், இந்த இடத்துல வால். தண்ணி போகும்போது என்ன ஆகும், இது ஓப்பன் ஆகும். தண்ணி ரிட்டன் வாட்டர் இந்த இடத்துல ஒரு கேட் வால் வச்சுங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அப்போ பேலன்ஸ் தண்ணி ரிட்டன் வரும் இல்லைங்களா. ரிட்டன் வரும்போது என்னன்னா இது க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா. இது செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன் ஓகேங்களா. ஒன்லி ஒன் டைரக்ஷன். செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ இன் தி ஒன்லி ஒன் டைரக்ஷன். இது என்ன ஜஸ்ட் ஒரு ஹிஞ்ச் இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் இப்படி மூவ்மெண்ட், தண்ணி வரும்போது இப்படி ஓப்பன் ஆகிடும். ரிட்டன் தண்ணி வந்துன்னா அந்த ஆங்கிள் நமக்கு என்ன இது க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா. ஏன்னா இதனுடைய பிக் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் பாருங்கள். செக் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ இன் தி ஒன்லி ஒன் டைரக்ஷன். ரொம்ப 1 மார்க் கொஸ்டின் இது. செக் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஓகேங்களா. கண்ட்ரோல் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ வாட்டர் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷனாலும் கரெக்ட் தான் ஓகேங்களா. இது கண்ட்ரோல் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு சொன்னால் கேட் வால்னு சொல்லலாம். இந்த ஒன்லி ஒன் டைரக்ஷன் அப்படின்ற வேர்டு நமக்கு இருக்கணும் ஓகேங்களா. ஏர் ரிலீசிங் வால், இது ஏர் ரிலீசிங் வால் இன்னொன்று தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஏரை வந்து ரிலீஸ் பண்ணணும் டு அவாய்ட் தி ப்ரைமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஏர் லாக் ஆகிடுச்சு நமக்கு என்ன ஆகும், தண்ணி நமக்கு வராது. நம்ம ப்ரைமிங் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த சாம்பரில் நம்ம என்ன பண்ண தண்ணி ஊற்றி நமக்கு அதில் இருந்து வேப்பர் ஆர் வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பிறகு தான் ப்ரைமிங் ஆக்ஷன் சொல்லிட்டு நம்ம பம்பில் நம்ம படிச்சிருப்போம் ஹைட்ராலிக் பம்ப்ஸில் சரிங்களா. ஏர் ரிலீசிங் வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்பர் பாயிண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்ஸ்ட்ரீம் சைடில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுங்க நமக்கு ஒரு டிராயிங் இருக்கும், நம்ம பார்க்கலாம் ஓகே. ஒரு டயக்ராம் இருக்குது இந்த இடத்துல ஓகே. எஸ் டு ரிலீஸ் தி ஏர் இன் அப்ஸ்ட்ரீம் சைடு ஆஃப் தி கேட் வால் ஸ்டீப்பர் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டீப்பர் பிளேஸில் ஹை ரைட் பிளேஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க அப்படின்னா நமக்கு ஸ்டீப்பர் பிளேஸில் அப்ஸ்ட்ரீம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் ரிலீஸ் வால் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அங்கே தான் நம்ம வந்து ஏரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம காற்று நமக்கு என்ன ஆகும், லோ டென்சிட்டினால மேலே போகுதுன்னு நம்ம பார்க்கும். எஸ் நெக்ஸ்ட் ஸ்கோர் வால் ஓகே. ஸ்கவர் வால் ஆர் ட்ரைன் வால். ஸ்கோர் வால் யுவர் விஷ், நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்பெல் பண்ணிக்கலாம் அதை ஓகே, ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிக்கலாம். ஸ்கோர் வால் ஆர் ட்ரைன் வால் ஆர் பிலோ வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிலோ வால் ஸ்கவர் வால் அப்படின்னா வாட்டர் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்குப்பா சரிங்களா. ட்ரைன் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு இது எங்கே கொடுக்கணும், மேலே கொடுப்போமா என்ன கொடுக்க மாட்டோம். பாட்டத்தில் வாட்டர் ட்ரைன் பண்ணால் எங்கே போய்ப்போம், ஏன்னா டியூ டு வெயிட்னால கிராவிட்டி அதிகமாக இருக்கணும் நமக்கு என்னவோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1னால கீழே தான் நமக்கு வர பார்க்கும் சரிங்களா. அப்போ கீழே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணி பூரா நமக்கு ட்ரைன் ஆகிடும். அப்போ இதெல்லாம் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ரிப்பேரிங் வாட்டர் வந்து பைப் ரீப்ளேசிங் பண்ணணும், கேட் வால் சேஞ்ச் பண்ணணும், பைப் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேசிங் பண்ணணும். அந்த மாதிரி ப்ளஸ் அந்த ஸ்கோர் வால் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு வாட்டர் நமக்கு ட்ரைன் ஆகும். டு எம்டி த பைப் பாட்டம் டெட் எண்ட் ஆஃப் தி லோவர் பாயிண்ட் அப்படின்னா டெட் எண்ட் ஆஃப் தி லோவர் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம். எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம்? டெட் எண்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இன்பிட்வீனில் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். சரிங்களா? எஸ், இது எல்லாமே வந்து எங்கெல்லாம் வீக் பாயிண்ட் இருக்கோ அங்கே ப்ரொவைட் பண்ண மாட்டோம். எங்கெல்லாம் நமக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்குதோ அங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரெஷர் ரிலீஃப் வால் அப்படின்றோம். டு ரிலீஸ் த ப்ரெஷர். ஓகேங்களா? இதனால நமக்கு என்ன நடக்குது? ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும்? வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். சரிங்களா? டு ரிலீஸ் த ப்ரெஷர் அண்ட் கண்ட்ரோல் தி வாட்டர் ஹேமர் ப்ரெஷர். இந்த வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம வச்சுருக்கோம். என்ன இது? சர்ச் டேங்க் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? சர்ச் டேங்க் நம்ம யூஸ் பண்ணோம் டு கண்ட்ரோல் தி வாட்டர் ஹேமர் ப்ரெஷர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இந்த சர்ச் டேங்க் இது. ஓகேங்களா? ப்ரெஷர் ரிலீஃபிங் வால் டு ரிலீஸ் தி ப்ரெஷர் அண்ட் கண்ட்ரோல் தி வாட்டர் ஹேமர் ப்ரெஷர்னு சொல்லி. பிளக் வால். ஸோ பிளக் வால் அப்படின்னா நமக்கு கண்ட்ரோல் தி ஹெட் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? கண்ட்ரோல் தி ஹையர் ஹெட் லாஸ். ஓகேங்களா? கண்ட்ரோல் தி ஹெட் லாஸ் அப்படின்னா பிளக் வால். ஓகே, டு கண்ட்ரோல் தி ஹெட் லாஸ். பைலட் வால். பைலட் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் யூஸ் ஆவார். ஓகேங்களா? கிரிட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பைலட்னாவும் நம்ம கிரிட்டிக்கல் தான். கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் பிளேசஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ எந்த இடத்துல கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா வாட்டர் சடனாக வந்து பைப் வந்து பிரேக் ஆகிடுச்சு, ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிளேஸ் வாட்டர் ஸ்டாப் பண்ணணும். அந்த இடத்துல வந்துன்னா பைலட் வால் நமக்கு யூஸ் ஆகும். பால் வால். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டு மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் லெவல் ஆஃப் தி வாட்டர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பால் வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். பட்டர்ஃப்ளை வால். இந்த நவடேஸ் இந்த பட்டர்ஃப்ளை வாலும் நமக்கு வரது கிடையாது. இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது சர்க்குலர் ஷேப்பில் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாலும் நமக்கு இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பால் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள். பட்டர்ஃப்ளை வால். இதுவும் நமக்கு பட்டர்ஃப்ளை வால், குளோப் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை வந்து லார்ஜ் வால், குளோப் வால் வந்து ஸ்மால் வால் அப்படின்னா டு ரெகுலேட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி வாட்டர் ஃப்ளோ. சேம் இதே கேட் வால் மாதிரி தான். ஓகே, எஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கேஸில் இருக்கும் நமக்கு. அதாவது இந்த பக்கம் ஒரு பாதி பைப்பு, இந்த பக்கம் ஒரு பைப்பு. ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பனிங்கில் வாட்டர் நமக்கு வந்துடும். பேலன்ஸ் நேரத்தில் க்ளோஸில் இருக்கும். சேம் இதே நமக்கு சைடு வியூ கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலில் நமக்கு வாட்டர், இது நமக்கு வந்து க்ளோஸ் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஓகேங்களா? நாட் சூட்டபிள் ஃபார் கண்டினியூஸ் ரெகுலேஷன் ஆஃப் தி நெட்ஒர்க் அப்படின்றோம். ஓகேங்களா? கண்டினியூஸாக ரெகுலேட் பண்ணுறது நெட்ஒர்க் இது வந்து சூட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? ஏரியா வந்து டிஸ்சார்ஜ் நமக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதுசாக படித்த வால்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த பைலட் வால், கிரிட்டிக்கல் பிளேஸ், பால் வால், கான்ஸ்டன்ட், பிளக் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹெட் லாஸ், பிளக் ஹெட் லாஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஏர் இன்லெட் வால் அண்ட் அவுட்லெட் வால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஏர் இன்லெட் அவுட்லெட் வால். ஓகேங்களா? இந்த ஏர் அவுட்லெட் வால் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இன்லெட் வால் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? போத் ஆர் அப்பர் சைடு அப்படின்னு சொல்லலாம். போத் ஆர் இந்த அப்ஸ்ட்ரீம் சைடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி படிச்சுல்லைங்களா? ஏர் வால் இஸ் யூஸ்டு ஃபார் இந்த அப்ஸ்ட்ரீம் சைடு ஒன்லி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸ்கோர் வால் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸ்கோர் வால், ட்ரைன் வால், பிலோ வால் எங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு பாட்டம் ஆஃப் தி பைப் டெட் எண்ட் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் படிச்சிங்க, வாட்டர் படித்தோம், ப்ளஸ் அதனோட எவ்வளோ டிசைன் பார்த்தோம், என்னென்ன ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்னேன். அப்போ எங்களுக்கு நேச்சுரலாக சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்கே இருந்தால் கிடைக்கிது? சரிங்களா? இதெல்லாம் படிக்கிறது இருக்கட்டும். எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து முதல்ல வேணும் இல்லைங்களா? சீலேருந்து கிடைக்குதா, ரிவர்லேருந்து கிடைக்குதா, இல்லை ரெயின் வாட்டரா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வாட்டரா நமக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இதுலேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஜேடிஓ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. பட் ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க. யாரை கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசி ஏயா இல்லை ஜேடிஓவான்னு தெரில. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா சப்சர்ஃபேஸ் வாட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங். அதனோட கொஸ்டின் ஆன்சர் வந்து ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்னா நமக்கு ஒன்று கிடையாது, ஊற்று தான் நமக்கு ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட்டர் எங்கேருந்தே வருதுன்னு தெரியாது, ஆனால் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இந்த ஸ்ப்ரிங். சப்சர்ஃபேஸ் வாட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. ஓகே, எஸ். போலாங்களா? ஓகே. ஓகே. Source of water. The source of water is classified into 2 types. One is surface water, another one is subsurface water அப்படின்னு நம்ம சொல்லுவோம். One is surface water, another one is subsurface water. The river, ஓகேங்களா? The river, pond, lake, stream, ஸ்டோரேஜ் ரிசர்வயர், இது எல்லாமே நமக்கு சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்றோம். டேம், ஓகேங்களா? ஸ்டோரேஜ் ரிசர்வயர் எத்தனை வருஷத்துக்கு? 50 வருஷத்துக்கு மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் ரிசர்வயர், சர்வீஸ் ரிசர்வயர் வேறு. சர்வீஸ் ரிசர்வயர் 15 வருஷத்துக்கு தான். 2 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் 2 டைம்ஸ் ஆஃப்
ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் படிப்போம். எஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஓகேங்களா. அப்போ சர்ஃபேஸ் வாட்டர் பார்த்துக்கோங்க. ரிவர், பாண்ட், லேக், ஸ்ட்ரீம், சி, ஸ்டோரேஜ் ரிசர்வாயர் இதெல்லாம் வந்து நமக்கு சர்ஃபேஸ் ரிசர்வாயர். அப்போ சர்ஃபேஸ் ரிசர்வாயர் அப்படின்னா சர்ஃபேஸ் ரிசர்வாயர் பிலோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நமக்கு தெரியாமல் ரிசர்வாயர்ஸ்லாம் தெரியாமல் சோர்ஸ். ஓகேங்களா. தெரியாமல் சோர்ஸ் என்ன சர்ஃபேஸ் சோர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸ்ப்ரிங் ஊத்து தான் ஸ்ப்ரிங். இன்ஃபில்ட்ரேஷன் வெல் அப்படின்றோம். அதாவது பிலோ சம்ப் நம்ம கட்டி வைக்கிறோம் சொல்கிறீங்களா. சம்ப் ஆர் சம் ஸ்டோரேஜ் ரூம். இன்ஃபில்ட்ரேஷன் வெல் ஆர் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி. டியூப் வெல், ஜாக் வெல் அப்படின்றது. டியூப் வெல்லுக்கும் ஜாக் வெல்லுக்கும் டியூப் வெல் அப்படின்னா ஒரே ஒரு வெல் தான். இந்த ஜாக் வெல் அப்படின்னா என்னென்னா டியூபெல் அப்படின்றது நமக்கு ஒரே வெல் தான். ஜாக் வெல் அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் தி வெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இங்கே ஒரு வெல், இங்கே ஒரு வெல், இங்கே ஒரு வெல், ஒரு 10 வெல் இருக்குன்னு 10 வெல்லையும் கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஜாக் வெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் தி வெல் இஸ் நோன் அஸ் ஜாக் வெல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாக் வெல்னு என்ன கேட்பாங்க. த சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் தி வெல் இஸ் நோன் அஸ் ஜாக் வெல். அவ்வளோதான். ஓகே. எஸ். ஸோ வெல் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்துன்னா ஓப்பன் வெல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறோம்னு சொல்லிங்களா, அதுக்கு பேர் வந்து ஓப்பன் வெல் அப்படின்னு சொல்கிறோம். டியூபெல் அப்படின்னா நம்ம போர் போடுறது. ஓகே. ரெசிடென்ஷியல் போர் தான் நமக்கு வந்து இந்த டயாமீட்டர் ஆஃப் போர் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. 10 mm to ஓகேங்களா. 10 mm போட மாட்டோம். 50 mm. ஓகேங்களா. 50 mm தான் நமக்கு டயாமீட்டர் ஆஃப் தி போர் நமக்கு. ஓகே. அந்த பைப் வேணால் நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து 10 mm வராது. 25 mm to 50 mm. பட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 mm 2 inch போர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இன்பிட்வீனில் சின்ன சின்னதாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எழுதுனது. ஓகே. எஸ். வெல் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் ஓப்பன் வெல். கிணறு தான் நமக்கு வந்து ஓப்பன் வெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டயாமீட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சாயில் டிக்கிங். ஓகேங்களா. நம்ம கிணறு மண்ணை தோண்டி நம்ம எடுக்கிறது தான் ஓப்பன் வெல் அப்படின்னு சொல்கிறோம். டியூபெல் அப்படின்றது ஸ்மாலர் டயாமீட்டர் ஆஃப் பைப் 50 mm. லார்ஜ் ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். போர் பண்ணுறோம் நம்ம போரிங். ஓகேங்களா. போர் பண்ணி தான் நம்ம தண்ணியை எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டியூப்வெல். ஓகே. எஸ். டியூப்வெல்ன்றது என்ன சோர்ஸ் அது சப்சர்ஃபேஸ் சோர்ஸ். வெல் அப்படின்னா நமக்கு வந்து சப்சர்ஃபேஸ் சோர்ஸ் தான். ஓகேங்களா. எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இன்டேக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்ஃபேஸ் வாட்டர் தான் நமக்கு இது. ஓகே. இன்டேக் ஸ்ட்ரக்சர் என்னென்னா இது ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. ஒரு ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் நமக்கு ஒரு டேங்க் மாதிரி நம்ம வந்து கட்டி வச்சுக்கிறோம். ஸோ அதில் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி வேறு, இன்ஃபில்ட்ரேஷன் வெல் வேறு, அண்ட் இன்டேக் ஸ்ட்ரக்சர் நமக்கு வேறு. சரிங்களா. இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் வெல் இஸ் ஃபார் சர்ஃபேஸ் சோர்ஸ். இன்டேக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இன்டேக், வெட் இன்டேக் அப்படின்றோம். ட்ரை இன்டேக் அப்படின்னா நமக்கு என்னென்னா டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன். தேர் இஸ் நோ ஸ்டோரேஜ். வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி நாளைக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறதுலாம் கிடையாது. டேரெக்டாக தண்ணி வரும், டேரெக்டாக சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பேர் வந்து ட்ரை இன்டேக் ஸ்ட்ரக்சர். வெட் இன்டேக் ஸ்ட்ரக்சர்னா ஸ்டோர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டோர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் சிஸ்டம். இந்த இன்டேக் ஸ்ட்ரக்சர்ன்றது சர்ஃபேஸ் சோர்ஸா சர்ஃபேஸ் சோர்ஸா, இது வந்து 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது நமக்கு ஸ்ட்ரக்சர். இன்டேக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சர்ஃபேஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்ஃபேஸ் சோர்ஸ் ஆஃப் தி வாட்டர். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. எஸ். ஓகே. ஸோ இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கான்டியூட்ஸ் ஆஃப் த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் சப்ளை ஆஃப் தி வாட்டர், கேட் வால்வ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வாட்டர் குவாலிட்டி ஆஃப் தி வாட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா. ஸோ இதில் வந்து கம்பல்சரி மினிமம் 2 மார்க் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பர்மிசிபிள் லிமிட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா. இல்லை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு pH வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். H+ அயான்ஸ் கொடுத்துட்டு OH- அயன் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா. ஹார்னஸ் கொஸ்டின் கேட்பாங்க, அல்கலிட்டி கேட்பாங்க, அசிடிட்டி கேட்பாங்க. எந்த டெஸ்ட் பண்ணும்போது என்ன நீங்கள் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா. என்ன டெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்கேலிங் நமக்கு எதனால் நமக்கு வருது. ஓகேங்களா. ட்ரிங்கிங் வாட்டரில் ஹார்னஸ் லெவல் எவ்வளோ இருக்கணும். ஓகேங்களா. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஷின்ஸ் இது எல்லாமே. சரிங்களா. பிகாஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இது. குவாலிட்டி ஆஃப் தி வாட்டர் இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.